மேய்ப்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி சிந்தனை 26வது நாளுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருக்குறள் இது போன்ற தமிழ் மெய்ப்பொருளியல் தத்துவ நூல்கள்ல இருந்து நான் கற்றுக்கொண்டவற்றையும் புரிந்து கொண்டவற்றையும் எளிமையான நடையில காணொலிகளா நான் கொண்டு வந்து தருவேன். இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, தேடல் இருக்கு, ஆனா நேரம் இல்லை அப்படின்னா என்னுடைய காணொலிகள் நிச்சயம் உங்களுக்கு பயன்படும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் பட்டன். உயிருக்கு இறைவன் அளித்த கருவிகள்லேயே ரொம்ப முக்கியமானது காமம், செக்ஸ். அதன் முதன்மையான முக்கியமான நோக்கம் ஒரு இனத்தின் கற்றலையும் தொடர்ச்சியையும் நிலைத்தன்மையையும், அதாவது சஸ்டனன்ஸ், அதை பேணுவதுதான். அதாவது நம்முடைய அறிவு, அதன் ஆற்றல், அதன் கற்றல் இவற்றின் நீட்சியை அடுத்தடுத்த தலைமுறைகள் வழியாக உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஏன் இதை செய்யணும்? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்பது சான்றோர் வாக்கு. இந்த உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை கற்று தீர்க்க ஒரு பிறவி போதாது. நாம விதிவசத்தால் கற்க முடியாமல் போன அல்லது நம்முடைய ஆணவத்தால் கற்க மறுத்த விஷயங்களை, நம்முடைய கற்றலை தொடர்ந்து நடத்த மீண்டும் மீண்டும் பிறந்து வர வேண்டியிருக்கிறது. அதற்கு இயற்கை அமைத்த ஒரு திட்டம் தான் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது. இது வெறும் உடலியல் இன்பம் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வீண் செலவு, குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை, குழந்தையெல்லாம் பெற்றுக்க மாட்டோம் அப்படின்லாம் ஒதுங்குறவங்க, அட்லீஸ்ட் அதில் பெரும்பாலானோர் காமத்தை மட்டும் ஒதுக்கிறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய இன்பம் வேணும், ஆனால் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு உயிரும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. காமம் அதற்கான ஒரு எனேபிளர். நமக்கு நம்முடைய பெற்றோர் வழங்கிய வாய்ப்பு. இன்னைக்கு இதை நம்ம பேசிட்டு இருக்கிறது நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ். நாம் நாளை இன்னொரு உயிருக்கு வழங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. அது ஒரு சைக்கிள் போல தொடர்வதற்கான ஒரு ஆதாரம் தான் காதலும் காமமும். வெறுமனே நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் இதை நமக்கு கொடுக்கல. சினிமாவில், பாட்டில், மற்ற மீடியாஸில் வர மாதிரி இந்த காதலும் காமமும் வெறும் உடல் இன்பம் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம மயங்கக்கூடாது. அது ஒரு டிஸ்டார்டடான, ஸ்கியூடான, ஒரு பயாஸ்டான பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு உயிரை வளர்த்து, பேணி காத்து வளர்த்து இந்த சமூகத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த பெரிய பொறுப்பு தான் காமத்தோடைய மெயின் கோல். அதில் இன்பம் அப்படிங்கிறது அந்த கோலை நம்ம நடத்துறதுக்கான ஒரு ரிவார்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம கோல் அச்சீவ் பண்ணாமலே ரிவார்டு மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு. இந்த காமத்தில் தான் மனிதர்களுக்கு எத்தனை குழப்பம், எவ்வளவு மயக்கம். இந்த காம மயக்கத்தின் மிக அடிப்படையான, மிக பிரதானமான வெளிப்பாடு என்ன அப்படின்னா அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் த பாடி. அதாவது உடல் சார்ந்த தவறான புரிதல். ஒரு பெண்ணின் உடலை ஒரு ஆண் எப்படி அணுகுகிறான், அதை பற்றி தான் நம்ம கடந்த கந்தர் அனுபூதி செய்யுள்ள நம்ம பார்த்தோம். எப்படி பல மில்லியன் ஆண்டுகளாக வளர்ந்து வந்த ஒரு ஈர்ப்பு இந்த சமூகத்தில் மயக்கமாக மடைமாற்றப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். காமத்தின் மயக்கத்தில் ஒருவன் சேர்ந்து விட்டால் அது எப்படி அவனை இறைவனின் அருளோடு சேர விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது எப்படி ஒரு நெடிய போர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கூர்வேல் வெடி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ, சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. இனி இன்றைய கந்தர் அனுபூதி பாடல்ல இது போன்ற மயக்கங்களை உண்மை என்று நம்பி இந்த வாழ்க்கையில் அலையக்கூடிய ஒரு நிலை பற்றி ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறார் அருணகிரிநாதர். கூடவே அதற்கான தீர்வையும் கொடுக்கிறார். வாங்க கேட்கலாம், சிந்திக்கலாம். கந்தர் அனுபூதி செய்யுள் 25. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. உரை விளக்கத்தை பார்த்துடலாம். கையில் இருக்கக்கூடிய வேல், உன்னுடைய திருவடி, இப்படி முழுவதும் செவ்வண்ணமாக இருக்கக்கூடிய மயில் மீது ஏறி வரக்கூடிய வீரனே முருகா, நான் இந்த வினை வாழ்க்கையை நிலையானது, நித்தியமானது என்று நம்பி அதை மகிழ்ச்சியா அனுபவிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதுலயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, அதுல அலையணுமா, இது தகுமா அப்படின்னு கேட்கிறாரு அருணகிரிநாதர். முதல் வரியில மெய்யே என வெவ்வினை வாழ்வை அப்படின்னு சொல்றாரு. வினை பற்றி குறிப்பிடும்போது வெவ்வினை அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெம்மையான வினை, துன்புறுத்தும் வகையில் வெப்பமான ஒரு விஷயம். முருகனை பற்றி சொல்லும்போது செய்யோய் அப்படின்னு சொல்றாரு. திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் செய்யன் சிவந்த ஆடையன் அப்படின்னு முருகரை விவரிக்கிறார். அதாவது இந்த சூரியன் மறையும் போது வானம் ஒரு வண்ணத்துல இருக்கும்ல, சிகப்பு வண்ணத்துல, அந்த மாதிரி அழல் வண்ணமா இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் முருகனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. செவ்வண்ணமானவன் அப்படின்னு இந்த செய்யோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம நயமாக உரை விளக்கம் எழுதினாலும் அது உண்மையில் அந்த கலரை குறிக்கல, முருகனுடைய தன்மை, செம்மை அப்படிங்கிற தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். செம்மை அப்படின்னா என்னன்னா தூய்மை, பியூரிட்டி. உடல், மனம், உயிர், இது மூன்றிலும் அடையக்கூடிய ஒரு தூய்மை. இதுக்கு திருவள்ளுவர் ஏற்கனவே வழி சொல்லிட்டாரு. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு.
நீ உண்மையா இருக்க ட்ரை பண்ணு, அதுவே நீ இன்னும் அவுட் தூய்மையானவனா மாறுறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம மெய்யல்லாத இந்த வினை வாழ்வின் வெம்மையிலிருந்து அந்த மெய்யான செம்மைக்கு நம்ம போகணும். இதுதான் இந்த பாட்டு நமக்கு செட் பண்ணக்கூடிய டார்கெட். மெய்யே அப்படிங்கிற அந்த ஏகாரம் எதுக்கு அப்படின்னா, அது உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது நிலையில்லாத ஒண்ணு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மெய் அல்லாதது ஆனா பொய் கிடையாது. இருக்கு ஆனா மாறிக்கிட்டே இருக்கு, நிலை இல்லாம இருக்கு. இதுதான் மெய்யே அப்படிங்கிற வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த வினை வாழ்க்கையில அலையத்தகுமோ அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம எப்போ அலைவோம் ஒரு விஷயத்துக்கு? ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்க, அந்த இடம் எதுன்னு தெரியணும், அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியணும், அந்த இடத்துக்கு போற வழி தெரியணும், அந்த இடத்துக்கு போறதுக்கான ஆதாரம் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம அலைய வேண்டியிருக்கும் இல்லையா? போலவே இந்த வாழ்க்கையில நம்ம எங்க போறோம், எப்படி போக போறோம், போறதுக்கான அருள் ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் பதில் தெரியாததுனால, அதற்காக நம்ம மெனக்கெட்டு படிக்காததால, நம்ம அறிவை வளர்த்துக்காததுனால, நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு நம்பி கோயில்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் மத்தியில அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி அலையிறது தகுமா அப்படின்னு முருகர்கிட்ட முறையிட்டு அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே அப்படின்னு சொல்றாரு. இங்கே கை அப்படிங்கிறது செயல், உழைப்பு மற்றும் கொடுக்கும் தன்மையை குறிக்கும். அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கிற தன்மை. அயில் அப்படிங்கிறது வேல், அறிவை குறிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கழல் அப்படிங்கிறது திருவடி, செல்லக்கூடிய நெறியை குறிக்கும். அதாவது கொடுத்தல், செயல்பாடு, அறிவு, நெறி, இது எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு செம்மை வரணும், ஒரு பியூரிட்டி வரணும். இதுதான் உள்ளார்ந்த பிரார்த்தனை இந்த பாட்டில். செம்மை அல்லது தூய்மை எப்படி வரும் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் டிஸ்டிலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு விஷயத்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நீக்கி அட்மோஸ்ட் பியூரிட்டிக்கு கொண்டு வர்றது ஒரு உச்சபட்ச தூய்மை. ஒரு திரவம் இருக்கும், அந்த திரவத்தை ஆவியாக்குவாங்க, ரொம்ப சூடு பண்ணி ஆவியாக்குவாங்க, டக்குன்னு அதை இன்ஸ்டண்ட்டாக கூல் பண்ணி கண்டென்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அது கழிவுகள் நீங்கி ஒரு தூய்மையான சாரம் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த லிக்விட் நமக்கு கிடைக்கும். இதுதான் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது. போலவே நம்முடைய அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் அப்படிங்கிறது வெளிப்படுவதற்கு ஆன்மா பல இன்னல்களுக்கு, கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதற்கான சூழல்கள் நமக்கு அமைத்து தரப்படுகின்றது. அதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லாமே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு டஃப் டைம் வரும்போது, ஐயோ கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாரு, நான் கும்பிட்ட முருகன் என்ன இப்படி கைவிட்டுட்டாரு அப்படின்லாம் புலம்பாம, பரபரக்காம, இதுல உங்களுக்கான படிப்பினை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வரும். உங்களுக்கான ஒரு பாடம் அதுல நிச்சயம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்க அறிவு ரீதியா உற்று நோக்கணும். நிச்சயமா ஒவ்வொரு கஷ்டத்துலையும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் ஒன்று இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க எடுத்த ஒரு தப்பான முடிவு, என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செய்யாம விட்ட ஒரு கடமை, என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செய்ய தவறிய ஒரு சின்ன விஷயம், என்னைக்கோ ஒரு நாள் நீங்க தொடங்கின ஒரு சின்ன தவறான பழக்கம், இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டத்துக்கு மூல காரணமா ரூட் காசா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்க தான் உங்களுக்குள்ள கேட்டு ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். என்கிட்டயோ, நண்பர்கள்கிட்டயோ, சாமியார்கள்கிட்டயோ, குறி சொல்றவங்க கிட்டயோ இதை கேட்கக்கூடாது. அங்கதான் நீங்க ஏமாற்றப்படுவீங்க. உள்முகமா உங்களை நீங்களே என்கொயர் பண்ணி உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டும் நீங்க வெளியே வரலாம், மேலே வரலாம். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. அதற்குள் கண்விழிக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழலும் நமக்கு வாய்ப்பாக கொடுத்து முருகன் நம்மை தூய்மைப்படுத்துகிறான். நம்ம டிஸ்டிலேஷன் பண்றான் முருகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் சரியான பாடம். அடுத்தது, இந்த பாட்டை நான் முதல்ல படிக்கும்போது, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் அப்படின்னு வருதுல்ல, இந்த செய்யோய் அப்படிங்கிறத பண்பு தொகையா இல்லாம வினைச்சொல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரியாம. அதாவது உன்னோட கையோ வேலோ உன்னுடைய திருவடியோ ஏதோ ஒன்று எனக்கு முழுசா கொடு, முழுதும் செய்யோய், செய்யு, எனக்கு கொடு, கொடுத்து என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு தப்பான புரிதல் தான். இலக்கணப்படி செய்யோய் அப்படிங்கிறது செம்மை, செவ்வண்ணம் அப்படிதான் பொருள் வரும். ஆனால் நான் இதை தவறாக புரிந்து கொண்டாலும் அதன் அடிப்படையில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இந்த பாட்டுக்கு கிடைக்கும். இமேஜின் பண்ணிக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு குழியில் மாட்டிட்டு இருக்கோம். அந்த குழியிலிருந்து முருகர் நம்மை காப்பாற்றி மேலே கூட்டு போகணும். கை கட்டுற தூரத்தில் நம்ம இருக்கோம்னு வைங்களேன், அவர் கையை மட்டும் நீட்டி நம்மளை தூக்கி மேலே கூப்பிட்டுலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கோம்னு வைங்களேன், கையில் இருக்க வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டி, இந்தா இதை பிடிச்சி மேலே வா அப்படின்னு கூப்பிடலாம். அதை விடவும் ரொம்ப ஆழமாக இருக்கும்னு வைங்க, அவரே குழியில் இறங்கி குழியை பிடிச்சி அந்த பிரிமில் தொங்கிட்டு என் காலை பிடிச்சி மேலே ஏறு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தான் ரொம்ப ஆழத்தில் இருக்கமே, மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி பாதாளத்தில் இருக்கோம். அதனால முருகர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே முழுதும் கீழே இறங்கி வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல். இலக்கண விதிகள் படி இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய ஒரு மாறுபட்ட கோணத்தில் இதோட பொருள் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். மெய்ப்பொருளியல் நூல்களை பொறுத்த வரைக்கும் அதோட ஜீனியஸே இதுதான். உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு படிநிலைக்கு நீங்கள் வளரும் போதும் புதுசான அர்த்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே பாட்டுக்கு. ஆனால் அது அத்தனையும் நல்ல அர்த்தங்களாக இருக்கணும், நல்ல பாடங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய கேட்ச். ஏன்னா நம்ம தவறான அறிவு சூழலில், தவறான ஒரு சூழலை நம்ம
இருந்தோம் அப்படின்னா இதே பாட்டை வச்சு நம்ம தவறான படிப்பினைகளையும் நம்ம மூளையால் உருவாக்க முடியும். அதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது பேசிக்காக. நான் காலேஜ் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், சிவபுராணத்தில் ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வரியை யாரோ ஒருத்தர் யூடியூப்ல சொல்லியிருந்தாரு. சிவபெருமானே நம்மளை இன்பம் அனுபவிக்க தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தவறான ஒரு படிப்பினை. எனவே நம்ம சரியான ஒரு அறிவுச்சூழல்ல ஒரு விஷயத்தை மட்டும் பாயிண்டா படிக்காம நிறைய விஷயங்களை சேர்த்து படிக்கும்போது, நிறைய புத்தகங்கள், நிறைய நூல்கள் வாசிக்கும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபவத்தை அதோட பொருத்தி பார்க்கும்போது தப்பான படிப்பினைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நோட் ஆஃப் காஷன் மனசுல வச்சு. போலவே இந்த பாடலை நீங்க அப்படியே இன்வெர்ட் பண்ணி எதிர்ப்பதங்களை வைத்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பிராக்டிக்கலான ஒரு தீர்வும் இந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கு. எப்படின்னா, மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்துன்னு சொல்றாருல, உகந்து அலையிறேன்னு சொல்றாருல, அதை அப்படியே ஃபிளிப் பண்ணி நேர் எதிரா இந்த வினை வாழ்க்கை மெய் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அலைபாயாம, உங்க மனசை அலைய விடாம, உங்க புலன்களை அலைய விடாம நீங்க கட்டுப்பாடா இருந்துட்டீங்க அப்படின்னா, முருகன் கையோ அயிலோ கடலோ அல்ல, அது மூணையும் கொடுத்து முழுமையாக அவனே வந்து உங்களுக்கு சேவகம் செய்வான் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். மயிலேறிய சேவகனேன்னு சொல்றாருல, மயில் அப்படிங்கிறது ஆசை அடக்கும் குறியீடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வாழ்க்கையோட நிலையில்லாத தன்மையை புரிந்து கொண்டு ஆசைகளை பகுத்தறிந்து உயிரும் மனமும் புலன்களும் அலைபாய்வதை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எப்படிப்பா நீ சொல்ற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, இதை அருணகிரிநாதரே சொல்றாரு. எதுலன்னா கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒரு பாட்டு. தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழு பாரும் உய்ய கொடுங்கோபச் சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமேன்னு சொல்றாரு. தனியா நம்ம அடுத்து கந்தர் அலங்காரம் 100 பாட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சீரீஸ் முருகன் அருள் இருந்தா நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த இதுல நம்ம இது விளக்கமா பார்ப்போம். ஆனா அடிப்படை அர்த்தம் இதுதான். அதாவது மனதை தடுங்கோள், மனசை கட்டுப்பாடா வச்சிரு, வெகுளியை விடுங்கோள், கோபப்படுறதை விட்டுரு, தானம் என்றும் இடுங்கோள், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு, இருந்தபடி இருங்கோள், ஒரு நிலையா இரு அப்படின்னு சொல்றாரு. எனவே நிலையில்லாத விஷயங்களை மெய்யே என்று இந்த வினை வாழ்வை உகந்து நான் செய்த விஷயங்கள் எல்லாம் அதன் வெம்மைக்கு பயந்து என்னை அலைய செய்கிறது. என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, நான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது, நான் செல்லக்கூடிய நெறி, இது அத்தனையும் நீ இருக்கக்கூடிய அந்த செம்மை நிலையை நோக்கி என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். அந்த சேவையையும் நீதான் முழுமையாக இறங்கி வந்து செய்யணும். அதுக்கு உன்னுடைய கை, அயில், கழல் எல்லாமே எனக்கு நீ கொடுக்கணும் மயில் வாகனனே முருகா அப்படிங்கிறது தான் இன்றைய கந்தர் அனுபூதி செய்யுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை மற்றும் மெய்ப்பொருளியல் பாடம். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. இந்த காணொளி உங்களுக்கு கந்தர் அனுபூதி பற்றி ஒரு சிறு தெளிவை கொடுத்திருந்தால் படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகிர்க, மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த கந்தர் அனுபூதி செய்திகளோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி.